சிம்மம். சிம்மராசிக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசிநாதன் 11ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறார். சிம்மராசிக்கு சமீப காலத்தில் நல்லவைகள் தான் நடக்குது. ஆனால் வாரத்தின் இறுதியில் 2 நாள் கண்டிப்பாக சந்திராஷ்டமம் வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:32 ஆரம்பிக்குது. அது ஞாயிற்றுக்கிழமை காலை 7:34 வரைக்கும் இருக்குது. அப்போ வெள்ளி சனி 2 முழு நாட்களும், சனிக்கிழமை இரவு வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதுனால கடைசி முதல் 5 நாட்கள் வெற்றிகளாக இருக்கக்கூடிய அமைப்பு. கடைசி 2 நாட்கள் அந்த சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கும்போது கொஞ்சம் தடைகள் மாதிரியான அமைப்புகளை நீங்கள் உணர்வீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மா கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய ஒரு நிலைமை. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை இருக்கக்கூடிய அமைப்பு. தகப்பன் மகன் உறவு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்பாவை பற்றி தப்பாக நினைத்த மகனும், மகனை பற்றி ஒரு நிலையில் தப்பு அபிப்பிராயத்தை கொண்டிருந்த தந்தையும் அப்படியே தங்களுடைய மனதுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. தொழில் மேன்மை சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தொழில் வேலை அமைப்புகள் லாபத்தோடு இயங்கும். போட்டிகளில் வெற்றி அடைய முடியும். வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக சர்வ நிச்சயமாக சில பல பலன்கள் நடக்கும். யார் உங்களை தெரியாத வேண்டுமென்றே ஒரு மாதிரியான பொறாமை கண்கொண்டு எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் முழு சக்தியோடு நின்று ஜெயிக்க முடியும். எதிலும் வெற்றி என்பது அந்த சந்திராஷ்டம 2 நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாத்துலேயுமே நல்ல அமைப்புகள் இருக்குது. ஒரே ஒரு வீக்னஸையும் சொல்லிடுறேன். ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான சூதாட்டம், ஒரு பொது அமைப்புகளில், அதாவது இந்த ஆப்பில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அதில் ஒரு 4 காசை போட்டேன், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்காது. திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது ஒன்று நடக்குன்ற மாதிரி நினச்சி கையில் இருக்கிற காசு போகக்கூடிய சூழ்நிலை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே வாரத்தின் இறுதியில் அந்த சந்திராஷ்டம நாட்களில் மனவடக்கம் தேவைப்படுகின்ற ஒரு யாராவது ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாருன்ட்டு காசை டபால்னு தூக்கி கொடுத்துட முடியாத, ரொம்ப ரொம்ப முக்கியமாக கிரெடிட் கார்டை கையில் கொடுத்துட்டு தேய்ச்சிக்கப்பா அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமும் இருக்க தேவையில்லாத வாரமாக அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூன் 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்குமான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையும்.